அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 4ஆம் வகுப்பு பயிற்சி புத்தகம் பருவம் 3 இருந்து தான் பார்க்க போகிறோம். இது பாடம் 2, மாசில்லாத உலகம் படைப்போம். சரியானதை டிக் செய்வேன். இங்கே 2 படங்கள் இருக்குது. இந்த 2 படங்களை எது சரியானதை டிக் பண்ணுறோம். இங்கே வீட்டில் இருக்கிற கழிவுநீரெல்லாம் தண்ணியில் போய் சேருது. ஆனால் இங்கே கழிவுநீர் செடிகளுக்கு பாயுது. அப்போ இதுதான் சரியானது. இங்கே குப்பையை அப்படியே குப்பைத்தட்டில் கொட்டுறாங்க. இங்கே குப்பைகளை பிரித்து போடுறாங்க. அப்போ இதுதான் இந்த செயல் தான் சரியானது. இங்கே மரங்களை மட்டும் கட் பண்ணுறாங்க. இங்கே மரங்களை கட் பண்ணும்போது கூடவே செடிகளை நடுறாங்க. அப்போ இந்த செயல்பாடு தான் சரியானது. அடுத்து படிப்பேன். எது எந்த விடையை எழுதுவேன். இப்போது வளவன் முகிலனை விட வேகமாக ஓடினான். அப்போ அது விளையாட்டு விழா. அகிலா தன் பள்ளியில் ஆண்டு அறிக்கையை படித்தாள். ஆண்டு அறிக்கை படிக்கிறாங்கன்னா அது ஆண்டு விழா. குழந்தைகள் தங்கள் வடிவமைத்த இயந்திர மனிதனை காட்சிப்படுத்தினர். இது அறிவியல் திருவிழா. அழைப்பிதழை படிப்பேன், விடையளிப்பேன். இங்கே ஒரு அழைப்பிதழ். இது அறிவியல் திருவிழாவினுடைய அழைப்பிதழ். நாள் 22/1/2025. நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. தலைப்பு கழிவுகளை எவ்வாறு பாதுகாப்பாக அகற்றலாம் அப்படின்றது தான் தலைப்பு. என்னென்ன கழிவுகள் அப்படின்னா அது திடக்கழிவு, திரவ கழிவு. இடம் திருவள்ளுவர் தொடக்கப்பள்ளி, பேட்டை, திருநெல்வேலி. இதுதான் இந்த அவனுடைய அழைப்பிதழ். இப்போ கேள்விகள் என்னென்னு பார்க்கலாம். அழைப்பிதழ் எதை பற்றியது? அழைப்பிதழ் கழிவு மேலாண்மை பற்றியது. இவ்விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் நாம் எதை அறிந்து கொள்ளலாம்? காய்கறி கழிவுகளை பாதுகாப்பாக அகற்றலாம், கழிவு நீரை பாதுகாப்பாக அகற்றலாம், மின்னணு கழிவுகளை பாதுகாப்பாக அகற்றலாம். இது 3மே தான், எல்லாமே தான் செய்யலாம். அப்போ மேற்கூறிய அனைத்தும் அப்படின்றதான் சரியானது. எந்த கழிவுகளை மேலாண்மை செய்ய கற்றுத்தரப்படும்? 2 விதமான கழிவுகள் சொல்லியிருக்காங்க. திடக்கழிவு, திடக்கழிவு. அப்போ இந்த 2 கழிவுகள். மாறன் மாலை 4 மணிக்கு அறிவியல் திருவிழாவுக்கு செல்ல திட்டமிட்டான். அவனது திட்டம் சரியானதா? உமது கருத்தை எழுதுகன்னு சொல்கிறாங்க. மாறனின் திட்டம் தவறானது. ஏனெனில் அறிவியல் திருவிழா காலைல 10:30 12 மணி வரைக்கும் தான் நடைபெறும். இவன் மாறன் 4 மணிக்கு போகணுன்னு திட்டமிட்டால் அவன் அறிவியல் திருவிழாவை பார்க்கவே முடியாது. அப்போ அவனுடைய திட்டம் தவறானது. படிப்பேன், உரிய விடையை இணைப்பேன். மேட்ச் பண்ணுறோம். இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சென்டென்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணுறோம். ஏன் தேவையற்ற நெகிழி புட்டிகளை சேகரிக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. தேவையற்ற நெகிழி புட்டிகளை சேகரித்து என்ன செய்வான்னா இதை கொண்டு அழகான பூந்தொட்டிகள் செய்வேன் அப்படின்றது தான் அதுக்கு சரியானது. இந்த இலைகளை குப்பை தொட்டியில் போடாமல் ஏன் இங்கே போடுகிறாய் அப்படின்னு கேட்குறான். அப்போ அதுக்கு இந்த இலைகளை மக்க செய்து செடிகளுக்கு உரமாக்கப் போகிறேன் அப்படின்றது அதுக்கு சரியானது. அடுத்து பார்த்தாயா, என்னுடைய ஒரு அலைபேசிக்கு 2 மின்னேற்றிகள் வைத்துள்ளேன். அப்போ இந்த உரையாடலுக்கு சரியானது இதனால் மின்னணு கழிவுகள் தான் அதிகமாகும், ஒரு மின்னேற்றியே போதுமானது அப்படின்றது இதுக்கு சரியானது. இப்போ கடைசியாக ஏன் நடந்து செல்கிறாய், அப்பாவுடன் வண்டியில் செல்லலாமே. இந்த உரையாடலுக்கு நடந்து செல்லும் தொலைவில் தான் கடை உள்ளது, வண்டியில் சென்று எரிபொருளை வீணாக்க வேண்டாமே அப்படின்றது சரியானது. அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம். எந்த மாவட்டத்தில் அறிவியல் திருவிழா நடைபெறுகிறது? இது நம்ம பாடத்தில் வர கேள்வி. அரியலூர் மாவட்டத்தில் அறிவியல் திருவிழா நடைபெறுகிறது. ஒரு நிறுத்தக்குறியின் பெயர் இப்பக்கத்தில் உள்ளது. அது எதுன்னா கேள்விக்குறி தான். அந்த நிறுத்தக்குறியின் பெயர் கேள்விக்குறி. அடுத்து மின்னணு கழிவு உருவம் கூறிய முழக்கத்தொடரை எழுதுக. அந்த உருவம் கூறிய முழக்கத்தொடர் மாசில்லாத உலகம் படைப்போம், மகிழ்வான வாழ்வு பெறுவோம். அடுத்து மின்னணு கழிவு உருவத்தின் பாகங்கள் எதனால் செய்யப்பட்டு இருந்தன? மின்னணு பொருள்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டது தான் அந்த மின்னணு கழிவு உருவம். பிடிப்பேன், வண்ணமிடுவேன். இங்கே ஒரு படம் கொடுத்துட்டாங்க. இப்போ கீழே கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அனிதாவின் வீடு பச்சை வண்ணம். அப்போ அனிதாவுடைய வீட்டுக்கு பச்சை வண்ணத்தை கொடுத்துடுறோம். அடுத்து அனிதாவின் பள்ளி நீல வண்ணம். இது அனிதாவின் பள்ளி நீல வண்ணம். அருணின் வீடு மஞ்சள் வண்ணம். அருணின் வீடு இங்கே இருக்குது. அருணின் வீடு மஞ்சள் வண்ணம். அடுத்து கயலின் வீடு சிவப்பு வண்ணம். கயலினோட வீடு சிவப்பு வண்ணம். சாலைகள் எல்லாத்துக்குமே கருப்பு வண்ணம். அப்போ சாலைகளுக்கு எல்லாத்துக்குமே கருப்பு வண்ணம் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்னென்னா பூங்காவில் இருந்து கயலின் வீட்டுக்கு வரும் வழியில் என்னென்ன உள்ளன? பூங்கா இங்கே இருக்குது, மேலே இருக்குது பூங்கா. பூங்காவிலேருந்து கயலோட வீடு இங்கே இருக்குது. இந்த ரெட் கலரில் இங்கே இருக்குது கயலோட வீடு. இது கயலோட வீடு. இங்கே பூங்காவிலேருந்து கயல் வீட்டுக்கு வர வழியில் என்னென்ன இருக்குன்னா பூங்காவிலேருந்து வரும்போது அக்பரோட வீடு, அப்புறம் அனிதாவோட வீடு, அப்புறம் அனிதாவின் பள்ளி. இந்த வழியாக தானே வரணும். அப்போ அனிதாவின் பள்ளி, அப்புறம் கடைசியாக தான் இங்கே கயலின் வீடு. அப்போது வழியில் என்னென்ன இருக்குது? அக்பரின் வீடு, அனிதாவின் வீடு மற்றும் அனிதாவின் பள்ளி உள்ளன. அருணின் வீடு பூங்காவுக்கு எந்த திசையில் உள்ளது? அருணோட வீடு இங்கே இருக்குது. அருணோட வீடு இங்கே இருக்குது.
பூங்கா இங்கே இருக்குது. அப்போ பூங்காவுக்கு இது என்ன திசை? இங்கே திசைகள் கொடுத்துருக்காங்க, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அப்போது பூங்கா எங்கே இருக்குது? பூங்காவிலிருந்து அருணோட வீடு வந்து மேற்கு திசையில் இருக்குது. அப்போது அருணின் வீடு பூங்காவிற்கு மேற்கு திசையில் உள்ளது. அடுத்து உற்று நோக்குவேன் விடையளிப்பேன். வைகை நகர்னு ஒரு ஏரியா, இதிலிருந்து தான் இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேள்வினா, தேநீர் கடை அமைந்துள்ள தெரு எது? தேநீர் கடை இங்கே இருக்குது. அப்போ தேநீர் கடை அமைந்துள்ள தெரு வந்து தென்றல் நகர், அதாவது தென்றல் தெரு. அடுத்து பள்ளியை குறிக்கும் குறியீடு எது? இதுதான் பள்ளியை, அந்த மாணவர்கள் வந்து புத்தகப்பை மாட்டிட்டு போகிற மாதிரி இருக்கிறது பள்ளியை குறிக்கிற குறியீடு. அடுத்து இந்த குறியீடு எதை குறிக்கிறது? இது வந்து எரிபொருள் நிலையம், அதாவது பெட்ரோல் பங்க். இது வந்து எரிபொருள் நிலையம். அடுத்து கயல் வீட்டிலிருந்து கபிலன் வீட்டிற்கு செல்ல எவ்வாறு வழிகாட்டுவாய்? கயல் வீடு வந்து எங்கே இருக்குது? கயல் வீடு இங்கே இருக்குது. கயல் வீடு இப்போ கயல் வீட்டிலேருந்து இந்த மல்லித்தெரு வழியாக வந்து மல்லிகை தெருவில் தான் இங்கே கபிலனுடைய வீடு இருக்குது. மல்லிகை தெரு வந்து எங்கே போகணும்? தென்றல் தெருவை நோக்கி போகணும், இந்த பக்கமாக இல்லையா? மேற்கு நோக்கி போகும்பொழுது கபிலனுடைய வீடு இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதுகிறோம்? கயல் வீட்டிலிருந்து கபிலன் வீட்டுக்கு செல்வதற்கு மல்லிகை தெரு வழியாக சென்று அந்த தெருவிலிருந்து தென்றல் தெரு செல்லும் வழியில் உள்ளது கபிலனின் வீடு. அடுத்து குறிப்புகளை படிப்பேன், வரைவேன். நான் தான் குப்பு, என் வீட்டுக்கு செல்ல வரைபடம் வரைந்து தருவீர்களா அப்படின்னு கேட்குது. குப்பு குரங்கு. அப்போது குரங்குடைய வீடு இங்கே இருக்குது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறிப்பு, என் வீட்டிற்கு இடதுபுறம் மரம் இருக்கும், இடதுபுற சாலையின் முடிவில் மலை இருக்கும். இடதுபுறம் வந்து இது இடதுபுறம், அதாவது நமக்கு எதிர்த்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு எதிர்த்தாப்பில் இப்போ குரங்கு இருக்குது, அதனுடைய இடதுபுறம் இது, இடதுபுற சாலை முடிவில் வந்து மலை. அப்போ மரம், மலை இருக்குது. அதே மாதிரி என் வீட்டிற்கு வலதுபுறம் குளம் இருக்கும். வலதுபுறம் குளம் இருக்குது, வலதுபுற சாலையின் முடிவில் பாறை இருக்கும். அப்போ வலதுபுறம் குளம், இந்த வலதுபுற சாலையின் முடிவில் வந்து பாறை. அடுத்து என் வீட்டிற்கு பின்புறம் குகை இருக்கும், அப்புறம் முன்புற சாலையில் பக்கத்து ஊருக்கு செல்கிறது. அப்போ இங்கே இருக்கிற வடிவங்களை தான் நம்ம அங்கே வரைகிறோம், படங்களை. அப்போது வீட்டிற்கு பின்புறம் வந்து குகை, வீட்டிற்கு பின்புறம் வந்து குகை, வீட்டிற்கு முன்புறம் வந்து பக்கத்து ஊருக்கு செல்கிறதுக்கான வழி இருக்குது அப்படின்னு. அப்போ இதுதான் அதனுடைய வரைபடம். அடுத்து விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். விண்வெளி பறக்குது இதுவரை, கொக்கரக்கோ, சேவல், வானிலை, கல்வித்துறை, திருவிழா, இலைகள், ஆழிப்பேரலை, என்னென்ன, ஒளிபெருக்கி, மரக்கிளைகள், புதுமையான உருவம், வென்றிடுங்கள் மெலிதாய், மேலே இருந்து. இதை படிக்கிறோம், படிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு நம்ம குறிச்சிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். மாணவர்களே, நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது. உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம். சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு. நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றபடி கையில் உள்ள அழைப்புதழை முகிலனிடம் கொடுத்து படிக்க சொன்னார் ஆசிரியர். முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் கேட்ட மாணவர்கள் நாம் என்னென்ன மாதிரிகளை உருவாக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கினர். அடுத்து ஒலிப்பேன், அறிவேன். இது வந்து குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன். செங்கல்லின் மீது சேவல் நின்றது. தென்னை மரத்திலிருந்து தேங்காய் கிடைக்கும். அட்டை பெட்டியில் பேரிக்காய்கள் இருந்தன. படிப்பேன், மின்னுவேன். எழுத்துக்களை முதல்ல ஒரு எழுத்துக்களாக படிக்கிறோம். சீர், இல், பி, இல், இம், இன்னி அப்படின்னு எழுத்துக்கள் படிக்கிறோம். அப்புறம் இரண்டு எழுத்துக்களாக சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்குது. தன், பன், இல, அதாவது கம், அது காயும், கம், காரி, கரி, அந்த மாதிரி மீனி, மினி, அதாவது எழுத்துக்கள் சேர்த்து படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் இது குழந்தைங்களுக்கு. அடுத்து அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். அதே மாதிரி இந்த அட்டவணையை படிக்கிறோம். இந்த அட்டவணையை படிச்சுட்டு கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா, உனக்கு பிடித்த சொற்கள். இந்த அட்டவணையில் உங்களுக்கு என்னென்ன சொற்கள் பிடிக்கும் அப்படின்னு எழுதணும். அடுத்து உன் நண்பனுக்கு பிடித்த சொற்கள், உங்கள் நண்பர்களுக்கு என்னென்ன சொற்கள் பிடிக்கும் அப்படின்னு அட்டவணையிலேருந்து தான் எடுத்து எழுதுகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வார்த்தைகள் பிடிக்குமோ, உங்கள் நண்பர்களுக்கு என்ன வார்த்தைகள் பிடிக்குமோ, சொற்கள் பிடிக்குமோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது படிப்பேன், மகிழ்வேன். இந்த அரசர், நம் அரசர், இவர் நம் அரசர், வீரமிக்க இவர் நம் அரசர். ஆதிரன் மகிழ்ந்தான், ஆதிரன் பாடி மகிழ்ந்தான், ஆதிரன் பள்ளி விழாவில் பாடி மகிழ்ந்தான். உழவர், நம் உழவர், வயலில் நம் உழவர், வயலில் நம் உழவர் நிற்கிறார். நீச்சல் பழகினான், கிணற்றில் நீச்சல் பழகினான், கிணற்றில் இறங்கி நீச்சல் பழகினான். அதாவது ஒரு வார்த்தையாக சேர்த்துக்கிட்டே போகிறோம்.
அதே மாதிரி படிப்பேன் சிறகடிப்பேன் எதற்காக ஆஹா அடர்ந்த வனம் எதற்காக வனத்தில் கிளியின் பாடல் எதற்காக மரத்தடியில் மயிலின் நடனம் எதற்காக சரம் சரமாய் மலர்கள் எதற்காக நரியண்ணனின் பிறந்த நாள் விழா அதற்காக இங்கே எல்லாமே நடக்கிறது நரியண்ணனுடைய பிறந்தநாள் விழாக்காக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நானே செய்வேன். விடைக்கேற்ற வினாதுடரை தேர்ந்தெடுக்க. மாலையில் கமலா பந்து விளையாடினாள். இது ஒரு விடை. இந்த விடைக்கு எந்த வினா கேள்வி கேட்டால் சரியாக இருக்கும். கமலா எப்போது பந்து விளையாடினாள் அப்படின்றத அதுக்கான சரியான கேள்வி. விமலா மாலையில் என்ன விளையாடினாள். இங்கே வந்து விமலான்னு பேர் வந்திருக்கு, ஆனால் இங்கே இருக்கிறது வந்து கமலா, அப்போ அது வராது. கமலா ஏன் பந்து விளையாடினால்ன்றது ஏன் வருது, அப்போ அதுவும் வராது. பந்து விளையாடியது யார், பந்து விளையாடியது கமலா அப்படின்னு ஒரு ஆன்சர், அப்போ அதுவும் கிடையாது. அப்போ பதில் வந்து கமலா எப்போது பந்து விளையாடினாள் அப்படின்றது தான் இதுக்கான சரியான கேள்வியாக இருக்கும். அடுத்து பாணர் அரண்மனைக்கு செல்லும் வழியில் எந்தெந்த இடத்த அவர் கடந்து போகணும் அப்படின்னு இங்கே படம் இருக்குது. பாணர் இங்கே இருக்கார், அரண்மனை இங்கே இருக்குது. அப்போ அவர் போகிற வழியில் ஆறு காடு, அப்போ ஆறையும் காட்டையும் அவர் கடந்து போகணும். ஆறு காட்டை கடந்து சென்றார் அப்படின்றது சரியானது. அடுத்தது படத்தில் உள்ள மின்னணு சாதனங்களின் பெயர்களை கண்டறிய. மின்னணு சாதனைகள் வந்து இதில் மிதிவண்டி மின்னணு சாதனம் கிடையாது. மடிக்கணினியும் கணினி அலைபேசி மூன்று தான் வந்து மின்னணு சாதனங்கள். அப்போ மடிக்கணினி அலைபேசி கணினி இதுதான் சரியான பதில். அடுத்தது படத்திற்குரிய சரியான தொடரை கண்டறிக. இதுக்கு உண்டான சரியான தொடர் என்னென்னா மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இதற்கான சரியான பதில். அடுத்து மக்காத குப்பைகள், தொழிற்சாலை புகை, சாய கழிவுகள், நெகிழிகள் இவை போன்று மாசு ஏற்படுத்தும் மற்றொரு பொருள் எது. இது எல்லாமே வந்து மக்காத குப்பைகள் இல்லையா, மறுசுழற்சி செய்யக்கூடியது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து மின்னணு கழிவுகளும் அதில் சேர்ந்துக்கும். அடுத்து படத்தை பார்த்து தொடர இருக்கு. இங்கே ஒரு படம் இருக்குது. இதில் வந்து வானவில் தோன்றியுள்ளது, இல்லை வானவில் அழகாக உள்ளது, பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன, சிறுமிகள் யானை குட்டியின் மீது அமர்ந்து செல்கின்றனர். அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. பெருநகரங்களில் உள்ள ஆறுகளிலும் மின்னணு கழிவுகள் அதிக அளவில் கொட்டப்படுகின்றன. மின்னணு கழிவுகளை எரிப்பதால் காற்று மண்டலம் பாதிக்கப்படுகிறது. மின்னணு கழிவுகளால் நிலத்தடி நீர் மிகவும் பாதிப்படைகிறது. மின்னணு கழிவுகள் மக்கும் தன்மையற்ற திட கழிவுகளாக உள்ளதால் சுற்றுச்சூழலின் தன்மையையும் எழிலையும் சீரழிக்கின்றன. மின்கலம்னா பேட்டரி பயன்படுத்திய பின்னர் குப்பையில் தூக்கி வீசப்படுகிறது. மின்கலத்தில் உள்ள உலோக துகள்கள் நிலத்திற்குள் ஊடுருவி நிலத்தடி நீரை மாசுபடுத்துகின்றன. மின்கலங்களை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது. எனவே மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும். இப்போ கேள்வி என்னென்னா மின்னணு கழிவுகளால் பாதிக்கப்படுவது எது. இங்கே பாதிக்கப்படுறது வந்து எல்லாமே தான் சொல்லியிருக்காங்க. காற்று சொல்லியிருக்காங்க, நிலத்தடி நீர் அப்புறம் நம்ம சுற்றுச்சூழல் தன்மை, எழில்னா அழகு, இது எல்லாமே தான் பாதிக்கப்படுது. அப்போ இந்த மூன்றும் அப்படின்றது தான் சரியானது. மின்னணு கழிவுகள் அல்லாதது எது. மின்னணு கழிவுகள் அல்லாதது வந்து சிதைந்த மண்பொம்மை, உடைந்த தொலைக்காட்சி, இயங்காத அலைபேசி, தானியங்கி பொம்மை, இது எல்லாமே மின்னணு கழிவுகள். மின்னணு கழிவுகள் அல்லாததுன்னு சொல்லும்பொழுது அது வந்து சிதைந்த மண்பொம்மை. அழகு என்ற பொருள் தரும் சொல்லை எழுதுக. அழகு அப்படின்ற பொருள் தரும் சொல் வந்து எழில். அது இந்த பத்தியிலேருந்து தான் நம்ம எடுத்து எழுதுகிறோம். எழிலை சீரழிக்கின்றன. எழில் அப்படின்னா அழகு. உனது வீட்டில் உள்ள பயனற்ற உடைந்த தொலைக்காட்சி இயக்கி, அதாவது ரிமோட் கண்ட்ரோல், அதை வந்து என்ன செய்வாய். அப்போது எனது வீட்டில் உள்ள பயனற்ற உடைந்த தொலைக்காட்சி இயக்கியை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவேன். செய்யலாமே. நிலவன் தன்னுடைய குடும்பத்தினரின் ஆர்வம் பற்றி எழுதியுள்ளான். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆர்வத்தை பற்றி எழுத சொல்கிறாங்க. நானும் எனது குடும்பமும். நான் ஓவியம் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறேன். தங்கை அபிநயா நடனம் மற்றும் பாடல் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறார். தம்பி அப்பு விளையாட்டு மீது ஆர்வம் கொண்டிருக்கிறான். பெற்றோர் எங்கள் மகிழ்ச்சியில் ஆர்வம் கொண்டு இருக்கின்றனர். அடுத்து எண்களுக்கு ஏற்ப எழுத்துக்களை கொண்டு தொடர்களை உருவாக்க நிலவனுக்கு உதவுங்கள். அதாவது இங்கே 1ன்னா ஒரு எழுத்து, 2ன்னா 2 எழுத்துக்கள் வர வார்த்தை எழுதணும், 3ன்னு போட்டிருந்தாங்கன்னா 3 எழுத்து வர வார்த்தை. இப்போ இங்கே வந்து ஒரு எழுத்து வார்த்தை தீ, இங்கே மை பூசு ஒரு எழுத்து வார்த்தை, இங்கே 2 எழுத்து வார்த்தை. இங்கே வந்து பூ மாலை அழகு, வா நாம் அங்கே போகலாம். இதே மாதிரி நாம் எழுதணும். இப்போ இங்கே ஒரு எழுத்து வார்த்தை வந்து நீ, அடுத்து வந்து பூ பறி, தா என் கையில், வா அதை இங்கே
வைத்திடு இல்லை தந்திடு, இல்லைன்னா போ உன் உணவு சாப்பிடு, இந்த மாதிரி எழுதிடலாம். அடுத்து நிலவன் தனது ஓய்வு நேர செயல்பாடுகளை எழுதியிருக்கான். நிலவன் வந்து என்ன பண்ணுவான்னா, பெற்றோருக்கு உதவுவான், நூலகம் செல்வேன், கடைக்கு செல்வேன், படங்கள் வரைவேன் அப்படின்னு நிலவன் சொல்கிறான். இப்போ நாம் நம்முடைய ஓய்வு நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? நண்பர்களுடன் விளையாடுவேன், பெற்றோருக்கு உதவுவேன், செடிகள் நட்டு வளர்ப்பேன், கடைக்கு செல்வேன், வீட்டை சுத்தம் செய்வேன், படங்கள் வரைவேன். அடுத்து உங்கள் வீட்டில் ஓய்வே இல்லாமல் இருப்பது எது? அதை வரைந்து அது குறித்து எழுதுங்களேன். நம்ம வீடுகளில் வந்து ஓய்வே இல்லாமல் எப்போவுமே சுற்றிட்டு இருக்கிறது கடிகாரம் மட்டும்தான். அப்போது அந்த ஓய்வே இல்லாமல் இருக்கிறது கடிகாரம். கடிகாரம். எங்கள் வீட்டில் ஓய்வு இல்லாமல் இருப்பது கடிகாரம். இது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கு பசி இல்லை, கவலை இல்லை, தூக்கம் இல்லை, எவரை பற்றியும் எவற்றை பற்றியும் கவலைப்படுவதும் இல்லை. இதற்கு ஓய்வே இல்லை. நன்றி.